இஸ்ரேலின் உயரிய உளவு கட்டமைப்பின் கண்ணில் மண்ணை தூவி ஹமாஸ் அமைப்பு நடத்திய திடீர் தாக்குதலை ஹமாஸ் தரப்பில் தெளிவாக திட்டமிட்டு நிறைவேற்றியவர்கள் 3 பேர். ஒருவர் அரசியல்வாதி, மற்றொருவர் விருந்தினர், இன்னொருவர் அதை ஏற்க மறுத்த இஸ்மாயில் தொடர்ந்து காசாவில் தனது அதிகாரத்தை செலுத்தி வந்தார். எனினும் ஹமாஸில் தனது ஆதிக்கத்தை நிலைநாட்டி வந்த இஸ்மாயில் 2017 ஹமாஸ் அரசியல் பிரிவின் தலைவராக தேர்வானார். அதனைத் தொடர்ந்து கத்தாரில் இருந்தபடியே இஸ்ரேலில் அவரது உத்தரவுப்படி நடந்த தாக்குதல் காரணமாக இஸ்மாயிலை சர்வதேச பயங்கரவாதி என 2018 அமெரிக்காவை அறிவிக்கச் செய்தது. இவரைத்தான் ஹமாஸ் அமைப்பினர் அரசியல்வாதி, தி பொலிட்டிஷியன் என்கிறார்கள். அடுத்தவர் முகமது டைஃப். 1965 காசாவின் அகதிகள் முகாமில் பிறந்த இவர் 1980களிலிருந்து ஹமாஸ் அமைப்பில் செயல்படுகிறார். தற்போது ஹமாஸ் அமைப்பின் ராணுவ தலைவர். இஸ்ரேலிய வீரர்களை கடத்துதல் மற்றும் குண்டுவெடிப்பு தாக்குதல்களை நடத்துவதில் பெயர் பெற்றவர். எல்லைப் பகுதிகளில் நடந்த தொடர் தாக்குதல்களில் இஸ்ரேலியர்கள் பலர் கொல்லப்பட்டதால் இவருக்கு குறிவைத்தது இஸ்ரேல். ஒன்றல்ல, இரண்டல்ல, 6 முறை இஸ்ரேலின் கொலை முயற்சியிலிருந்து தப்பியவர். எனினும் 2014 நடந்த கடைசி முயற்சியில் முகமது டைஃப் படுகாயமடைந்ததால் அவரது கை கால் செயலிழந்து பார்வை பறிபோனது. அப்போது தலைமறைவானவர் நிலையான தங்குமிடம் வைத்திருக்கவில்லை. தினசரி ஒரு வீட்டில் தங்கி விடியும் முன் அடுத்த இடம் மாறுவார். இதனால் ஹமாஸ் அமைப்பில் இவரது பெயர் விருந்தினர், தி கெஸ்ட். 3வது நபர் 61 வயதாகும் யாயா சின்வார். 2011 விடுதலையாகும் வரை 23 ஆண்டுகள் இஸ்ரேலின் பல்வேறு சிறைகளில் இருந்தவர். ஹமாஸிடம் பணைய கைதியாக இருந்த பிரெஞ்சு இஸ்ரேலிய வீரர் ஜிலாட் ஷாலித்திற்கு மாற்றாக இஸ்ரேல் இவரை விடுவித்தது. இஸ்ரேலை நன்கு அறிந்தவர் என்ற வகையில் ஹமாஸ் அமைப்பினரின் போர் தந்திர வழிகளை துல்லியமாக தெரிவிப்பவர். 2015 அமெரிக்காவால் சர்வதேச பயங்கரவாதியாக அறிவிக்கப்பட்ட சின்வார் ஹமாஸின் ராணுவ அமைச்சராக செயல்படுகிறார். இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதல்களை ஹமாஸுக்கு அதிக சேதாரம் இன்றி திட்டமிட்டு கொடுப்பவர் என்ற வகையில் அந்த அமைப்பினரால் வலிமையானவர் என்று புகழப்படுகிறார் ஹமாஸின் தி ஸ்ட்ராங் மேன் சின்வார். அக்டோபர் 7ஆம் தேதி உலகமே எதிர்பாராத அளவிற்கு ஆயிரக்கணக்கான ராக்கெட்டுகளை வீசி 1000த்திற்கும் மேற்பட்ட இஸ்ரேலியர்களை கொன்றதால் ஹமாஸ் அமைப்பையே ஒழித்து கட்டி முடிவு கட்ட களம் இறங்கி இருக்கிறது இஸ்ரேல். அதன் முதல் இலக்காக ஹமாஸின் தி பொலிட்டிஷியன் இஸ்மாயில் ஹனியே, தி கெஸ்ட் முகமது டைஃப், தி ஸ்ட்ராங் மேன் யாயா சின்வார் ஆகியோரை குறிவைத்திருக்கிறது இஸ்ரேல் ராணுவம். காசா நகரிலிருந்து மக்கள் வெளியேற காலக்கெடு வழங்கி தாக்குதலுக்கு இஸ்ரேல் தயாராகி வரும் நிலையில் இவர்கள் காசாவில் இருக்கிறார்களா என்பது சந்தேகம் என்கிறார்கள் இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சினையை நன்கறிந்த சர்வதேச அரசியல் பார்வையாளர்கள். இஸ்ரேல் மீது இதுவரை இல்லாத மிகப்பெரிய தாக்குதலை நடத்த திட்டமிட்ட இவர்கள்
அதனை வெளிநாடுகளிலிருந்தே செயல்படுத்தி இருக்கக்கூடும் என்கிறார்கள் சர்வதேச வல்லுநர்கள். எனவே ஹமாஸுக்கு ஆதரவளித்து இவர்களை பாதுகாப்பதாக கருதி கத்தார், ஈரான் உள்ளிட்ட நாடுகள் மீதும் இஸ்ரேலின் கோப பார்வை திரும்பியுள்ளது. புதிய தலைமுறைக்காக பாஸ்கரன்.